ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி நம்ம செடிங்களுக்கெலாம் ஒரு உரம் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வந்து ஃபுல்லாக மழையினால் ஃபுல்லாக அந்த க்ரோ பேக் நம்ம வந்து நிலத்தில் வச்சுருந்தோம் இல்லை தரையில் வச்சுருந்தோன்னா அது வந்து ஓரளவுக்கு சத்து வந்து ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து க்ரோ பேக்லங்கிறதுனால அதில் குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த மண்ணில் சத்து இருக்கும். அது 15 டேஸ் கண்டினியூஸாக மழையில் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ இலைங்கள்லாம் வந்து பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு, மஞ்சள் கலரில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல உரம் மாதிரி கொடுத்தா தான் மறுபடியும் அந்த செடிங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அந்த மஞ்சள் இதெல்லாம் மாறும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே இருக்கிற ஒரு கீரை இருக்கிற இதெல்லாம் மண்ணோட கலந்து நம்ம இந்த உரத்தை கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ அந்த மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு போன் மீல் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். போன் மீல் வந்து பொதுவாகவே வந்து டைரெக்டாக கொடுக்குறத காட்டிலும் மண்ணில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா செடிங்களுக்கு நல்ல சத்து. ஸோ அதனால் இந்த மண்ணோட நம்ம வந்து போன் மீலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிறையா பேர் வந்து நார்மலாகவே கையில் அள்ளி போன் மீல் வந்து செடிங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் நம்ம மண்ணோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது இன்னுமே நல்லது. ஸோ அது மாதிரி போன் மீலை வந்து நான் அந்த மண்ணோட போட்டுட்டேன். தென் அதுக்கடுத்து வந்து சாம்பல், நம்ம நார்மல் சாம்பல் இருக்கும்ல, போன் மீலுக்கு அப்புறம் சாம்பல் வந்து நிறைய கார்பன் சத்தெல்லாம் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து போன் மீல் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பல் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கின சாம்பல் தான். ஸோ அதனால் அதையும் நம்ம இதோட சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். போன் மீல் அளவுக்கு நிறையா சாம்பல் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஓரளவுக்கு அதை விட கொஞ்சம் அது 10ல் 1 மடங்கு வந்து சாம்பல் இருந்தால் போதும். ஸோ சாம்பலையும் அதோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரைகோடர்மா இருக்குது. ட்ரைகோடர்மா வந்து எதுக்குன்னா அந்த பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வந்து உரக்கடையிலே விற்பாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் அது இருக்கிறதுனால நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மண்ணோடு சேர்ந்து எல்லாமே கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு செடிங்களுக்காக நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். வேறு வழியில் நம்ம வந்து எல்லாமே லிக்விடு மாதிரி கொடுக்குறோம். பனானா பீல் ஃபெர்டிலைசர், எப்சம் சால்ட்டு, பட்டர் மில்க்கு, மீன் அமிலம், பஞ்சகவ்யம் இதெல்லாம் கொடுக்குறோம். பட் இப்போ வந்து ஒரு 15 to 20 டேஸ் வந்து கண்டினியூஸ் மழையில் ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சத்து வந்து கண்டிப்பாக வந்து க்ரோ பேக்கில் டெரஸ் கார்டனில் இருக்கிற செடிங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் கண்டென்ட்டாக வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து போன் மீல் மட்டும் தனியாக கொடுக்கலாம். இல்லைனா சாம்பல், ஆனால் சாம்பல் வந்து டைரெக்டாக செடிகள் மேலே வந்து இலைகளில் தூவாமல் மண்ணில் வந்து அதை சுற்றி போட்டு விடலாம். அதுக்கப்புறம் மற்ற எது இருந்தாலும் ஆட்டுக்குப்பை, மாட்டுக்குப்பை எது இருந்தாலும் நீங்கள் போடலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு கலவை கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், 3மே வந்து நல்லா அதோடு சேர்ந்து மண்ணோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த கரண்டிலேயே ஒரு கரண்டி ஒரு செடிக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த இது பத்தலை அப்படின்னா நம்ம மேற்கொண்டு மறுபடியும் ஒரு மிக்சிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை செடிக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு கரண்டி கொடுத்தா போதும். ஸோ ரொம்ப அதிகமாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கடுத்து நம்ம தண்ணி ஊற்றுறப்ப வந்து அது மெதுவாக வந்து சத்து வந்து செடிங்களுக்கு போகும். பீக்கங்காய் செடி இருக்குது. ஸோ அந்த பீக்கங்காய் கொடியில் வந்து ஒரு கரண்டி கொடுத்துடலாம். ஸோ எதெல்லாமே இப்போதைக்கு நமக்கு நல்லா காய் கொடுக்குதோ ஃபஸ்ட்டு அதில் வந்து கொடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் தான் இப்போ வந்து கொஞ்சம் பட்டு போக ஆரம்பிக்குது. சுண்டக்காய் செடி, அதுக்கப்புறம் இது வந்து பூசணிக்காய், மஞ்சள் பூசணி செடி எல்லாத்துலேயுமே ஒரு கரண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா மெதுவாக அதோடய சத்து வந்து உள்ளே இறங்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். பூசணிக்காய் செடி இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் மாற்றி வச்ச செடிங்கள்லாம் கொடுக்குறேன். அப்புறம் காராமணி, இந்த லாங் பீன்ஸுக்கு, அப்புறம் முடக்கத்தான் கீரை,
அப்புறம் வெள்ளரிக்காய் கொடி எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்பப்போ இது வந்து ஒரு 45 டேஸ் ஒருக்கா நம்ம இது கொடுத்தா போதும். வாரம் கொடுக்கணும், 15 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. 1.5 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கொடுத்தா நல்லது. முக்கியமாக தரையில் வச்சு வளர்க்குற செடிங்களை காட்டிலும் டெரஸ் கார்டனில் க்ரோ பேக்கில் வளர்க்குற செடிங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப அவசியம். வந்து ஸ்டார் ஃப்ரூட் இதுலேயும் நம்ம கொடுத்துக்கலாம். பழ மரங்களுக்குமே ரொம்ப முக்கியமாக தேவை, இல்லைன்னா அது டக்குன்னு பட்டு போயிடும். பப்பாளி, மாதுளை, இந்த தக்காளி செடி, ஸோ எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் செடிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் மண்மனம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.